ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் மலைக்கெது சாயாட்ட என்னை கண்டு நீ பயப்பட வேண்டாம், உன்னோட விருப்பம் இல்லாமல் நான் உன்னையும் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த இடத்துல இருந்து மலைக்கெது எந்திரிச்ச உடனே முட்டாளா இருக்கிறா, இதை கூட புரிஞ்சுக்க மாட்டாளா, இவ மேலே எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, என்னோட விருப்பம் இல்லாம வேற அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறாரு. சாயா மலைக்கெது மேல ரொம்ப தவறு நினைச்சு நம்பிக்கையும் வைக்கிறாங்க. மலைக்கெதுவை ஆச்சரியமா பாக்குறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி தனநந்தன் கையில கட்டின ராக்கியை எடுத்து பாக்குறாங்க. இந்த ராக்கியை பார்த்த உடனே சந்திரன் தனநந்தனை தாக்கின காட்சி காட்டுறாங்க. அடுத்த காட்சியில தனநந்தனை நினைச்சு நந்தினி அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. நந்தினி அழுகு ரத்தம் கேக்குது, இந்த இடத்த விட்டு போக பாக்குறாரு. நந்தினி தொடர்ச்சி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நந்தினி அறைக்கு போறாரு. மறுபடியும் எதுக்காக அழுகிறான்னு சொல்லிட்டு நந்தினி அறைக்கு போய் இப்படி மறுபடியும் அழுகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேயா அப்படிங்கிறாரு. கேட்ட நந்தினி சந்திரனை பாக்குறாங்க. இப்ப நீ எதுக்கு அழுகிறேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. நந்தினி கையில வச்சிருக்க ராக்கி எடுத்து அந்த பெட்டியில வச்சுட்டு நீ சொல்றது சரிதான், நான் அழக்கூடாது தானே, இப்ப பாரு நான் கண்ணை தொடச்சிக்கிட்டேன், இல்ல இனிமேல் நான் அழமாட்டேன், பாரு என்னோட முகத்துல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது, இனிமேல் நான் அழமாட்டேன், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இப்ப உணவு அருந்த வந்திருப்பீங்க, நீங்க மகத நாட்டோட சக்கரவர்த்தி, காரணம் இல்லாம பகைவர அறைக்கு வந்திருக்க மாட்டீங்க, வாங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும் சொல்லுங்க, நீங்க மகத நாட்டு சக்கரவர்த்தி சொல்லுங்க, நீங்க சக்கரவர்த்தினால எனக்கும் அரசர் தான், உங்களுக்கு நான் என்ன செய்யணும், கால அமுத்தி உண்ணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால அமுத்தி விடுறாங்க. ரொம்ப களைப்பா இருக்கீங்களா சொல்லுங்க, உங்களோட சகோதரிய மலைக்கேதுவுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க, அச்சோ நான் மறந்துட்டேன், நீங்க இப்போ உணவு வருந்தணும் இல்ல, இருங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் இருக்குது, இல்ல என்ன பழம் வேணும், திராட்சை பழம் வேணுமா, வேற ஏதோ உணவு கொண்டு வரணும் சொல்லுமா சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன வேணும் அப்படின்னு நந்தினி சந்திரனை கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சந்திரனும் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு நந்தினிய. நீயும் தொடர்ச்சியா சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யணும், நீங்க உணவருந்துறீங்களா இல்ல நீராடுறீங்களா, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நந்தினி போகிறாங்க. இதை பார்த்த சந்திரன், இல்லு இங்க பாரு, உன்னோட அழுகு குரலை எனக்கு கேட்டுச்சு, அதனாலதான் நான் இந்த அறைக்கு வந்து எதுக்கு அழுகிறேன்னு கேட்டேன், உன்னோட சகோதரன் இறப்புல இருந்து நீ இன்னும் வெளியே வரலன்னு எனக்கு தெரியும், அதுக்காகத்தான் யார் மேலேயும் அதிகமான அன்பு வைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன், உலகத்துல பிறக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. இது ஒவ்வொரு விஷயத்தையும் நந்தினி கேட்டுக்கிட்டு சந்திரனை பாக்குறாங்க. அது உன்னோட சகோதரர்களா இருந்தாலும் சரி இல்ல உன்னோட தந்தையா இருந்தாலும் சரி அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும் உன்னோட பார்வையில அவங்க எல்லாருமே நல்லவங்க, ஆனா அவங்களோட கர்ம பலன் கிடைச்சிருக்கு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் நீ இப்படி அழுதுதே புலம்புறதுனால எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறாரு சந்திரன். ஒன்னும் சொல்லிக்கிறேன், நீ அடிக்கடி இப்படி அழுது புலம்புறது எனக்கு கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்க முடியல அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினி, நான் இப்ப அழுகல, உண்மையை நான் சொல்லணும்னா நான் இப்ப சிந்தனை செஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தேவை செய்யணும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன தேவை அப்படிங்கிறாங்க. சந்திரனும் அதை வித்தியாசமா பார்த்துருக்காரு. நந்தினி, உங்களோட பிரஜைகளுக்கு தெய்வம் நீங்க, நீ ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சிருக்க, உன்னோட சகோதரிய மலைக்கேதுவுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்க, நீ செஞ்ச காரியம் மிகவும் சரியானது, சிறந்தவர், சிறந்த கணவர், சிறந்த சகோதரர், சிறந்த அரசர் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன சேவை செய்யணும், நான் அழுகி நிறுத்திட்டேன், இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த சந்திரன் ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. தாயாவுக்கு இப்படி செய்ய வேண்டியது என்னோட கடமை, அதனாலதான் நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினி, எனக்கு தெரியும் முன்னாடி இருக்கிற அரசரோட குடும்பத்தை கொல்றது உங்களோட கடமையாச்சு, முன்னாடி இருந்த அரசர் ஒரு தேச துரோகின்னு மக்களோட மனசுல நீங்க நிறுத்துவதும் உங்களோட கடமை ஆச்சு, ஒரு மகன், ஆனா நினைவு இருக்கட்டும் சந்திரா, என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட சகோதரரும் என்னோட தந்தையும் நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்கு குற்றவாளினா அது நீதான் அப்படிங்கிறாங்க. கேட்ட சந்திரனும் கோபமா நந்தினியை பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.